அன்னம் வாங்கி புசிப்பதா என்று யாருமே என்னை அன்னம் கேட்டு முன்வரவில்லை. அதனால் நான் அன்னதானம் அளிக்கவில்லை. அப்படி நான் சொர்க்கப்பதம் அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவா? அன்னதானம் கேட்டு அடுத்த பிறவியை நீ அன்னதானம் செய்தாயானால் பரமனுடைய மைத்திரர் அருளால் நிச்சயமாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்பொழுது உனக்கு மோட்சம் தான் கிடைக்குவாய். சுவாமி, அப்படி என்றால் நானும் எத்தனை பிறவி எடுத்தாலும் கொடுக்கின்ற குணமும் வற்றாத செல்வமும் மனமும் கொடுத்து எனக்கு அருள்பாலிங்கள் ஆண்டவா. வற்றாத செல்வமும் போனாமல் கொடுக்கின்ற குணமும் மனமும் உனக்கு உடைய மனைவிக்கு மகனுக்கு இருக்க வேண்டும் என்று அருள்வாக்கினம் தரணும். போய்வட்டா சென்று வாருங்கள் சுவாமி, சென்று வாருங்கள் ஆண்டவா, சென்று வாருங்கள். மனால் இல்ல ஆண்டவா. சுவாமி, சந்தேகமா ஆண்டவா? இந்த உலகத்திலே அதாவது யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. ஒண்ணு தீராத பெருநோயே சந்தேகம் தான் ஆண்டவா. மனதில் வைத்து மக்காத கேளு. உயிர் போக போது இந்த நேரத்துல கோபம் நடக்க போதா? கேளு ஆண்டவா. ஆண்டவா, ஆண்டவா, கோவிந்தா, கோபாலக்கண்ணா, இதை உரைத்தேன். ஆனால் உன் மனமானது புண்பட வேண்டாம் சாமி, நீங்கள் சென்று விடுங்கள் ஆண்டவா. சர்வமும் ஜெகன்மயம். சொல்லுவாய் ஐயா கரியாமால முந்திய கடினமாய் சத்ருங்காயனே சுவாமி. ஆண்டவா, கோவிந்தா, கோபால கண்ணா, இவ்வுலகிலே சத்ரு யார் என்று கேட்டீரேங்க ஆண்டவா. ஆண்டவா, அதாவது இந்த கர்ணனாக இந்த பிரபஞ்ச பூமியில் நான் எப்பொழுது ஜனனமானேனோ அந்த ஜனனமான இதில் இருந்து என்னை அழிக்க வேண்டும் என்றே கங்காணம் கட்டி கொண்ட வந்த ஆசாமி, இவ்வுலகிலே முதல் சத்ருவே நீதான் ஆண்டவா. எனக்கு சரி, முதல் சத்ருவே நானே. இரண்டாவது சத்ரு யார் சொல்லுவாய்? ஐயா பிரியமா என்னை பெற்றார் குந்தேயா செல்வம் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து ஒரு ஆடவனை மணந்து அவள் இல்லற வாழ்க்கையிலே 1000 கோடி செல்வங்கள் கொட்டி சிதறி கிடந்தாலும் அந்த கிரகத்திலே சந்தோஷம் என்பதே கிடைக்காது ஆண்டவா. அதுவே கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த பெண்ணானவள் கர்ப்பம் தரித்து 10 திங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தால் அந்த மயலினுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவா அந்த கிரகமே சந்தோஷத்திலே மிதங்கும் ஆண்டவா. அப்படி இருக்க அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை எடுத்து உள்ளன்போடு எடுத்து பாசத்தோடு எடுத்து பால் அமிர்தம் ஊட்டுவாள். தாழவுடனே இந்த உலக நிந்தனை கஞ்சி பை பாவத்திற்கஞ்சி என் தாயானவள் என்னை தாளாட்டவில்லை, சீராட்டவில்லை, பால் அமிர்தம் ஊட்டவில்லை.
உலகநந்தனுக்காக அஞ்சி பைப்பாவத்திற்காக அஞ்சி என்னை ஒரு தங்க பெட்டியிலே வைத்து நான் பிறந்த சேலை நாகபுரி சேலையில் வைத்து அந்த பெட்டியை பூட்டு போட்டு ஓடுகின்ற பாக்கியவதி நதியிலே விட்டால் ஆண்டவா, நான் எப்படியோ எங்கேயோ சென்று வளர்ந்து ஆளானேன் ஆண்டவா. நான் வளர்ந்து ஆளாகி வருகின்ற தருவாயிலே பாண்டவர்க்கம் கௌரவர்க்கம் சதி தர்ப்பணி ஏற்பட்டது. பாண்டவர்க்கம் கௌரவர்க்கம் சதி தர்ப்பணி ஏற்பட்டு நாடு நகர ஆனதானே பண்டு பண்டார உப்பு சட்டி வரவா